Hello friends, welcome to Karur Samayal videos. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ரெசிபியோட தான் நான் வந்திருக்கேன். அது என்ன ரெசிபி அப்படினு பார்க்கணும்னா வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை Subscribe பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல ஒரு bell icon இருக்கும். அதை கிளிக் பண்ணி அதுல ஆளை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பூண்டு புளி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். இது எப்படி வைக்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். பூண்டு புளி குழம்பு வைக்கிறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு கடாயில ஒரு 4 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு வந்து ஓரளவுக்கு நல்லா பொரியட்டும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 1 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வெந்தயம் ரெண்டுமே ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த டைம்ல நம்ம தேவையான அளவு கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கறிவேப்பிலை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து பூண்டு ஆட் பண்ணுங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 பல்லுக்கு மேலேயே இருக்கும். பூண்டு வந்து உளிச்சு ஆட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணலாம் இல்லைங்க, முழுசாவே ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க வந்து உங்களுக்கு புளிக்குழம்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு ஆட் பண்ணி இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்குங்க. பூண்டு வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இப்போ வந்து அடுத்து வந்து நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு 15 சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்து பூண்டு புளிக்குழம்புக்கு மேக்ஸிமம் சின்ன வெங்காயமே போட ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த பூண்டு வெங்காயம் ரெண்டையுமே நல்லா வதக்குங்க. வெங்காயம் பூண்டு இது எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து வந்து நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இதையும் நல்லா வதக்கி விடுங்க. இந்த பூண்டு வெங்காயம் தக்காளி இது எல்லாமே நல்லா வதங்கணும். இந்த டைமில் நான் வந்து இந்த புளிக்குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணிங்கன்னா தக்காளி வந்து சீக்கிரமாக நல்லா மசிஞ்சு வந்துடும். உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி பூண்டு வந்து நான் சின்னதாக இருக்கிறனால நான் அப்படியே போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் இதை விட பெருசாக இருந்துச்சுன்னா வேணால் 2 கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்ம மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 3/4 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மசாலா எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். தண்ணி எதுவுமே ஆட் பண்ணிடாதீங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு இந்த எண்ணெயிலேயே இந்த மசாலாவை வந்து நல்லா வதக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. அடுத்து வந்து நான் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்து நம்ம புளிக்கரைசல் தான் ஆட் பண்ணோம். நான் வந்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் புளி எடுத்து அதை வந்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். உங்களோட புளிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த புளிக்கரைசலை ஆட் பண்ணிக்கோங்க. புளிக்கரைசல் ஆட் பண்ணி நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து தேங்காய் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணோம். நான் வந்து 2 ஸ்பூன் தாங்க தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன்.
தேங்காய் பேஸ்ட்டில் வந்து என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா தேங்காயும் கொஞ்சமாக சோம்பும் போட்டு கொஞ்சம் கெட்டியமாக அரைச்சி அதில் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஏன்னா ரொம்ப ஆட் பண்ணிங்கன்னா அது வந்து நல்லா இருக்காது. 2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். அதனால தான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆட் பண்ணி ரொம்ப நேரம்லாம் குக் ஆகணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு 2லேருந்து ஒரு 4 மினிட்ஸ் வந்து குக் ஆனாலே போதும். நம்மளுக்கு வந்து அந்த எண்ணெய்லாம் மேலே திரிஞ்சு வந்துடுங்க. அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா எண்ணெய்லாம் மேலே திரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை மேலாப்பில் தூவி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு அருமையான பூண்டு புளிக்குழம்பு சுலபமான முறையில் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டு கிச்சனில் இந்த பூண்டு புளிக்குழம்பு ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.